யோகேஷ் உன்னோட ஸ்கிரீன் கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? அதோ பண்றேன். நெக்ஸ்ட் ஸ்லைட் போடு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்ல தெரிஞ்சவங்க கிட்ட ரிலேட்டிவ்ஸ் கிட்ட யார்கிட்டயோ பேசிட்டே இருக்கீங்க. திடீர்னு அவங்க வந்து கார்டியக் அரெஸ்ட் ஆகி கீழே விழுந்துட்டாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே விழுந்துட்ட உடனே நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆம்புலன்ஸ் 108க்கு வந்து கால் பண்ணிடணும். கால் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அவங்க வந்து கீழே விழுந்துட்ட உடனே அவங்களோட ப்ரீத்திங் அவங்கள செக் பண்ணணும். அவங்களுக்கு வந்து அந்த ப்ரீத்திங் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிடணும். இப்போ அடுத்த ஸ்லைட் போடு. ப்ரீத்திங் செக் பண்ணிட்ட பிறகு சப்போஸ் இப்ப அவங்களோட பிரீத்திங் அப்நார்மலா இருக்கு, ஹார்ட் பீட் துடிக்குது, ஆனா வந்து அவங்களால மூச்சு விட முடியல அப்படின்னா வந்து மவுத் டு மவுத் பிரீத் கொடுக்கணும். மவுத் டு மவுத்னா இதுவா பண்ணணும் அப்படியும் இல்ல. இப்போ அதுக்கு வந்து போர்ட்டபிள் மாஸ்க் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்போ எல்லா எமர்ஜென்சி கிட்லயுமே வந்து இப்போ அந்த மாஸ்க் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ அதை வச்சு மவுத் டு மவுத் பிரீத் கொடுக்கலாம். ஸோ அந்த மாஸ்க் அவைலபிளா நம்ம கையில வந்து எமர்ஜென்சியா இல்லை அப்படின்னா வந்து நம்ம வந்து ரிலேட்டிவ்ஸா இருந்தாச்சுன்னா அது வந்து மவுத் டு மவுத் பிரீத் கொடுக்கறது ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம வந்து அது பண்ணலாம். அடுத்த ஸ்லைட் போடு. மவுத் டு மவுத் பிரீத் கொடுத்துட்டதுக்கு அப்புறம் வந்து நம்ம ஹெட் டீல் பண்ணி சின்ன லிஃப்ட் பண்ணணும். ஏன்னா அவங்களோட பிரீத் வந்து கரெக்டா இல்லை அப்படின்னா வந்து நம்மளோட கரெக்டா ஆக்சிஜன் சப்ளை மூளைக்கு போகாது. ஸோ அதனால என்ன பண்ணணும், அந்த சின்ன வந்து லிஃப்ட் பண்ணிட்டு ஹெட்டை கொஞ்சம் டில் பண்ணனா நம்மளோட ஹேர்வே சர்க்குலேஷன் வந்து கரெக்டா மெயின்டைன் ஆகுன்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த ப்ரொசீஜர் வந்து இது பண்ணணும். இந்த பிக்சர்ல காமிக்கிற மாதிரியே கையை மேல தூக்கிட்டு அவங்களோட பிரீத்னஸ் வந்து கரெக்டா ஹேர்வே வந்து கரெக்டா போற மாதிரி வைக்கணும். இது அடுத்த ஸ்டெப் வந்து அடுத்த ஸ்டெப் கம்மி. இதுல கரோட்டிட் பல்ஸ் செக் பண்ற மாதிரி ஒரு பிக்சர் இருக்கான்னு பாரு. திரும்ப போடு. ஃப்ரண்ட்லியா? ஆமா, இதுக்கு முன்னாடி. சரி பழைய இதுவே வந்துரு. இப்போ பிரீத் செக் பண்ணிட்ட பிறகு அவங்களுக்கு வந்து பல்ஸ் செக் பண்ணணும். பல்ஸ் வந்து எப்படின்னா நார்மலா நம்ம பிரேக்கியல் பல்ஸ் செக் பண்ணுறோம் அப்படின்னா வந்து சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர் வந்து கம்மியாச்சுன்னா பிரேக்கியல் பல்ஸ் வந்து நமக்கு கேட்காது. ஸோ அதனால கரோட்டிட் பல்ஸ் வந்து செக் பண்ணணும். கரோட்டிட் பல்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னா வந்து நம்ம கழுத்து கிட்ட நம்மளோட 2 ஃபிங்கர்ஸ் வச்சு இப்படி டச் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து கரோட்டிட் பல்ஸ் வந்து தெரியும். ஸோ அதை செக் பண்ணிட்ட பிறகு அவங்களுக்கு செஸ்ட் கம்ப்ரெஷன் வந்து கொடுக்கணும். செஸ்ட் கம்ப்ரெஷன் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னா வந்து 2 நிப்பிள்ஸ் கிட்ட இருக்க ஸ்டெர்னம் கிட்ட தான் நம்மளோட ஹேண்ட் வந்து பிளேஸ் பண்ணணும். ஹேண்டை பிளேஸ் பண்ணிட்டு 30:2 ரேஷியோல தான் நம்ம அவங்களுக்கு வந்து கம்ப்ரெஷன் கொடுக்கணும். கம்ப்ரெஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஹார்ட் டு ஃபாஸ்டா கொடுக்கணும். ஹார்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும்னா நம்மளோட ஹேண்ட் வந்து உள்ள புஷ் பண்ண சொல்ல 2 இன்ச்சஸ்க்கு உள்ள இருக்கிற மாதிரி புஷ் பண்ணணும். 2 இன்ச்சஸ்க்கு உள்ள போற மாதிரி புஷ் பண்ணாதான் நம்மளோட அந்த ஹார்ட் கிட்ட அந்த ஹார்ட் வந்து பீட் ஆக மாட்டேங்குது இல்ல, ஹார்ட் பீட் வந்து கரெக்டா வரலன்றதுனால நம்மளோட உள்ள 2 இன்ச்சஸ் கிட்ட இது பண்ணாதான் நம்மளோட ஹார்ட் கிட்ட வந்து நம்மளோட ப்ரெஷர் போய் நம்மளோட பிளட் சப்ளை நார்மல் ஆகும், நம்மளோட பிரெயினுக்கும் வந்து ஆக்சிஜன் சீக்கிரமா போகும். ஸோ அதனாலதான் நம்ம வந்து 2 இன்ச்சஸ் கிட்ட ஃபர்ஸ்ட் புஷ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி 30:2 ரேஷியோல வந்து புஷ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 30 கம்ப்ரெஷன் கொடுத்துட்டு 1 பிரீத் கொடுக்கணும். மறுபடியும் 30 கம்ப்ரெஷன் கொடுத்துட்டு மறுபடியும் 1 பிரீத் கொடுக்கணும். அப்படி 30:2 ரேஷியோல 1 மினிட்டுக்கு 100 to 120 ப்ரெஷர்ல 120 கம்ப்ரெஷன் வந்து நம்ம அந்த பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் அவங்களோட சீக்கிரமா நம்மளால ரெக்கவர் பண்ண முடியும். அப்படி இல்லாம ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்குள்ள நம்மள இந்த ப்ரொசீஜர் வந்து பண்ணல அப்படின்னா வந்து அவங்க அந்த பேஷண்ட் வந்து டெத் ஆகிற நிலைமைக்கும் வந்து போயிடும். ஸோ அதனால ஒரு உயிர் வந்து நம்ம போகாம சேவ் பண்றதுக்காக தான் இவ்வளவு சீக்கிரமா நம்ம வந்து அந்த ப்ரொசீஜரை பண்ணணும். அடுத்த ஸ்லைட் போடு.
ஸோ இப்போ வந்து என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் பேஷண்ட் வந்து அவங்க ஆடியோவா இருக்கு இது ரெஸ்பான்ஸ்னா நம்ம கேட்குற கேள்விக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்றாங்களா அப்படின்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து பல்ஸ் செக் பண்ணது பார்த்தோமா, அப்புறமா வந்து ரெஸ்பிரேஷன் வந்து கரெக்டா இருக்கா, அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு எந்த பொசிஷன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் கம்ப்ரஸ் பண்றது எப்படின்னு பார்த்தோம். இப்போ லாஸ்டா வந்து என்ன பண்ணணும்னா ரெக்கவரி பொசிஷன் ஒன்று இருக்கு. இப்போ வந்து இது எல்லாமே பண்ணிட்ட பிறகு ரெக்கவரி பொசிஷன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த சைட்ல காமிக்கிறது தான் ரெக்கவரி பொசிஷன். ஃபர்ஸ்ட் அவங்களோட ஹேண்ட் வந்து மேல நம்ம ஹெட் கிட்ட கீழே வச்சு படுக்க வச்சுட்டு ஒன் சைடா லெக் வந்து ஹெலிவேட் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி ரெக்கவர் பொசிஷன்ல அவங்களை படுக்க வைக்கணும். படுக்க வச்சா பிரீத்திங் வந்து நார்மல் ஆகும். அதுக்குள்ள நம்ம இந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள நம்ம கால் பண்ண ஆம்புலன்ஸ் வந்து வந்துரும். அதுல வந்து ஏஇடி அப்படின்ட்டு ஒரு எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குற ஒரு இது இருக்கும். ஆட்டோமேட்டிக் இன்டர்னல் டிஃபிப்ரிலேட்டர் அப்படின்னு ஒண்ணு எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கறது இருக்கும். அடுத்த ஸ்லைட் போடு. இதுதான் அந்த ஏஇடி ஆட்டோமேட்டிக் எக்ஸ்டர்னல் டிஃபிப்ரிலேட்டர். இதுல வந்து அந்த ரெண்டு இது இருக்குல்ல, அது வந்து செஸ்ட் கிட்டையும் இன்னொன்று வந்து ஹார்ட் கீழே இருக்கிற அந்த நிப்பிள் கீழே வந்து பிளேஸ் பண்ணிட்டோம்னா ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக் சிக்னல் மாதிரி ஒன்று கொடுக்கும். அது கொடுத்துட்ட உடனே பேஷண்ட்டுக்கு வந்து கரெக்டா அவங்க இப்போ டெக்னீஷியன்ஸ் யாராச்சும் இருந்த அந்த ஆம்புலன்ஸ்லேயே இருப்பாங்க. அவங்க வந்து கரெக்டா பண்ணி இது பண்ணுவாங்க. பண்ணிட்ட பிறகு அவங்கள சீக்கிரமா நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டோம்னா பேஷண்ட் வந்து டாக்டர்ஸ் வந்து ட்ரீட் பண்ணி அதுக்கான இதுலாம் பண்ணி கரெக்டா இது பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ வந்து இது வந்து அடல்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ்க்குலாம் இப்படி பண்ணலாம். அடல்ட்ஸ் அந்த ஓல்ட் ஏஜ் பீப்புளுக்குலாம் இப்படி பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஒரு குழந்தை கூட விளையாடிட்டு இருக்கோம். இப்போ அந்த ஒரு வயசு குழந்தை கூட விளையாடிட்டு இருக்கோம். அந்த குழந்தைக்கு வந்து இப்போ கார்டியாக் அரெஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ அவங்களுக்கு எப்படி நம்ம சிபிஆர் கொடுக்கலாம் அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட் போடு. அவங்களோட ஹார்ட் வந்து குட்டியா கொஞ்சம் கொஞ்சம் சின்னதா தானே இருக்கும். இப்போ நம்மளோட ஹார்ட்னா வந்து நம்மளோட கை வந்து எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு நம்மளோட ஹார்ட் இருக்கும். அதனால நம்ம கொடுக்குற கம்ப்ரெஷன் வந்து கரெக்டா போயா இருக்கணும்ன்றதுக்காக அடல்ட்ஸுக்கு வந்து நம்ம 2 கை வச்சு கம்ப்ரெஸ் பண்ணுவோம். ஆனா இதுவே குழந்தைங்களோட ஹார்ட் வந்து சின்னதா தானே இருக்கும். இப்போ அவங்களுக்கு வந்து 2 கையும் வச்சு பண்ணக்கூடாது. நம்மளோட நம்மளோட 2 ஃபிங்கர்ஸ் மட்டும் எடுத்து நம்ம அவங்களோட செஸ்ட் கிட்ட வச்சு அதே 30:2 ரேஷியோல தான் ஃபாஸ்டா நம்ம வந்து அது குழந்தைங்களுக்கும் கம்ப்ரெஷன் கொடுக்கணும். அப்படி கம்ப்ரெஷன் கொடுக்க கொடுக்க நான் ஃபாஸ்டா அவங்க வந்து ரெக்கவரி ஆவாங்க. அதுக்கப்புறமா வந்து இவங்களுக்கு வந்து ஏஇ வந்து பண்ணக்கூடாது. இவங்க வந்து அடல்ட் இன்ஃபேன்ட்ன்றதுனால நம்ம சீக்கிரமா அவங்களை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் சேர்க்கறது தான் பார்க்கணும். இது வந்து இன்ஃபான்ட்டுக்கான ப்ரொசீஜர். இப்போ வந்து கார்டியக் பல்மனரி ரெசிஸ்டேஷன்ல வந்து ஏபிசி பேசிக் லைஃப் சப்போர்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஏன்னா வந்து ஏர்வே, பினா வந்து பிரீத்திங், சினா வந்து சர்க்குலேஷன். இது வந்து இதுல இருந்துச்சு. இப்போ வந்து மாத்திட்டாங்க. சிஏபின் அப்படின்னு வந்து மாத்திட்டாங்க. சீனா வந்து கம்ப்ரெஷன், பீனா வந்து பிரீத், ஏனா அந்த ஏர்வே, பிரீனா அந்த பிரீத்திங். ஃபர்ஸ்ட் கம்ப்ரெஷன் கொடுக்கணும். அப்புறம் அவங்களோட ஏர்வே செக் பண்ணிட்டு அவங்களோட பிரீத்திங் கொடுக்கணும். இப்படி கொடுத்தாதான் அவங்களை சீக்கிரமா நம்ம வந்து ரெக்கவரி பண்ண முடியும். இதுல என்னாச்சும் டவுட் இருக்கா யாருக்காச்சும்? நோக்கா நோமா டவுட் இல்ல. எதனா பாயிண்ட்ஸ் எதனா நான் விட்டுருக்கேனா? உங்களுக்கு தெரிஞ்சது எதனா ஷேர் பண்ண முடியுமா?
ஹலோ. சொல்லுங்கண்ணா. இப்போ வந்து அன்கான்ஷியஸ் பேஷண்டா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வந்து மவுத் பிரீத்திங் கொடுத்து அவங்கள வென்டிலேஷன் வந்து ரிசீவ் பண்ண முடியலன்னா அவங்களுக்கு நம்ம வந்து அப்டாமினல் த்ரஸ்ட் கொடுக்கலாம். அது நீ சொன்னியாமா அந்த பாயிண்ட்? புரியல நீங்க சொல்றது. இல்ல, ஒரு பேஷண்ட் வந்து அன்கான்ஷியஸா இருக்காங்கன்னா அவங்கள வந்து நம்ம மவுத் பிரீத்திங் கொடுத்து வென்டிலேட் பண்ண முடியலன்னா அப்புறம் ஹெட் டில்ட் அண்ட் சின் லிஃப்ட் மூலமாவும் ஒர்க் ஆகலைன்னா அவங்களுக்கு அப்டாமினல் த்ரஸ்ட் கொடுக்கலாம். அப்நார்மல் த்ரஸ்ட்னா எப்படின்னா? அது வந்து அது நீங்க கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது எப்படி எனக்கு டிஸ்கிரைப் பண்றதுன்னு தெரியல. லைக் ஒரு பர்சன் வந்து பிஹைண்ட்ல நின்னுட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லா அவங்க ஏர்வேல் அதாவது ஃபாரின் பாடியோ ஏதாவது இருந்தா அதை வந்து எக்ஸ்பெல் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. புரிஞ்சுதா? ஓகேண்ணா. ஓகே மேம். வேற யாராச்சும் டவுட் ஏதாச்சும் இருக்கா? வேற கேட்கல போல. சப்போஸ் நம்ம எதுக்கு இப்போ கரோட்டிக் பல்ஸ் வந்து செக் பண்றோம் அப்படின்னா வந்து பிரேக்கியல் பல்ஸ் வந்து சில பேஷண்ட் வந்து லோ பிளட் ப்ரெஷர் ஆகி அவங்க விழுவாங்க. ஸோ அப்படி விழ சொல்ல நம்மளோட பல்ஸ் பிரேக்கியல் பல்ஸ் வந்து கரெக்டாக கேட்காது. ஸோ கேட்காதனால தான் நம்ம கரோட்டிக் பல்ஸ் செக் பண்றோம். கரோட்டிக் பல்ஸ் செக் பண்ண உடனே தான் நம்ம வந்து செஸ்ட் கம்ப்ரெஷன் அப்புறம் ப்ரீத்திங்னஸ் கொடுக்கணும். ஓகேவா? கரோட்டிட் பல்ஸ் வந்து 10 செகண்ட்ஸுக்கு மேல நம்மளால ஃபீல் பண்ண முடியலன்னா தானே நம்ம செஸ்ட் கம்ப்ரஷன் ஸ்டார்ட் பண்ணணுமா? ஃபீல் பண்ண முடியலனாவா? ஆமா, ஃபீல் பண்ணா ப்ராப்ளம் இல்லையே. அவங்களுக்கு சர்க்குலேஷன் கரெக்டா தானே இருக்குன்னு அர்த்தம். ஆமாண்ணா, சர்க்குலேஷன் ஒருவேளை கரெக்டா இல்லைன்னா தான் கம்ப்ரெஷன் கொடுக்கணும். ஆமா ஆமா, அதேதான். அது 10 செகண்ட்ஸுக்கு மேல ஃபீல் பண்ண முடியலன்னா நம்ம உடனே கம்ப்ரஷன் ஸ்டார்ட் பண்ணிடணும் 4:1 ரேஷியோல. அதுவே இப்போ இன்ஃபான்ட்டுக்கு அப்படின்னா வந்து நம்ம 2 ஃபிங்கர்ஸ் வச்சு தானே இது பண்ண முடியும். ஏன்னா நம்மளோட ஹேண்ட் வந்து ரொம்ப இதுவா இருக்கும்ல. எஸ் மா, எஸ் கரெக்ட். ஸோ என்னோட இந்த செமினார் செஷன் ஓவர். மிச்சம் இருக்கவங்க யாருக்கும் இன்னும் டாபிக்ஸ்லாம் எதுவும் அசைன் பண்ணாம இருக்கு. ஸோ உங்களுக்கு டாபிக்ஸ் ஏதாவது அசைன் வேணும்னா நீங்களே ஏதாச்சும் டாபிக் எடுத்து கூட சொல்லலாம். ஓகேம்மா. சரி, ஓகேண்ணா. யாருக்காச்சும் எதுவும் டவுட் இல்லைல்ல?